ஸ்கின் கேர் தான் வந்து இப்போதைக்கு வந்து ஓகே ஆச்சு. கொஞ்சம் நாளாக குண்டாயிட்டேன். ஏன் எதுக்குன்னு எனக்கு எந்த ரீசனும் தெரில. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து இந்த பிக்மெண்டேஷன்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு டிஷர்ட், ஒரு பேகி பேண்ட், எனக்கு எல்லாமே இருக்கும். என்ன வேணுமோ வீட்டுக்கு தேவையான எல்லாமே கிடைக்கும். இப்போதைக்கு நைட் கேருக்கு இதை வந்து இன்க்ளூட் பண்ணலான்னு இருக்கேன். நான் ரொம்ப சாஃப்டாக பேசுகிறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நிறையான டீஹைட்ரேஷனாக இருக்குது. அதனால் ஒரு 10 நிமிஷம் ஆச்சு படுத்தா தான் சரிப்பட்டு வருவேன்னு நினைக்கிறேன். எனக்கு பசி வேறு வந்துருச்சு. ஸோ இதில் நான் பார்ப்போம். இந்த ஊர் மெடிக்கல் ஷாப் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே ப்ரைஸ் கொஞ்சம் கம்மி. ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். ஸோ ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது நான் அப்படி பேசி ஒரு வீடியோ போட்டு. இன்றைக்கான வீடியோ வந்து எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா, எனக்கு இந்த வாயை சுற்றி பயங்கர கருப்பு வந்துருச்சு. ப்ளஸ் வந்து இங்கெல்லாம் கருப்பாயிடுச்சு. கொஞ்சம் நாளாக குண்டாயிட்டேன். ஏன் எதுக்குன்னு எனக்கு எந்த ரீசனும் தெரில. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து இந்த பிக்மெண்டேஷன்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு இந்த ChatGPT இந்த ஒரு சில இதில் கேட்டப்போ உங்களுக்கு ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்கலாம், அதனால் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணுங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள் நிறைய ஒரு இது கொடுத்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நான் ஹாஸ்பிட்டல் போய் கேட்டப்போ எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஹாஸ்பிட்டலில் டாக்டர் சஜஸ்ட் பண்ண ஒரு சில ஸ்கின் கேர் ப்ராடக்ட்லாம் நம்ம போய் வாங்கலாம். ஸோ ஸ்கின் கேர்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. அதை ஒய் நாட் ஒரு vlog மாதிரி காட்டலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா எனக்கு இங்கே ஃபுல்லாக கருப்பாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். நான் எந்த மேக்கப் ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு அது கவரப் பண்ணுறதுல எப்படி சொல்கிறது விருப்பம் இல்லை. சரி எதுக்கு கவரப் பண்ணிக்கிட்டு அது மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு போகிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். மாதிரி ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்கவங்களுக்கு தான் அது ரிலேட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு என்ன மாதிரி ஸ்கின் கேர்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய டாக்டர்கிட்ட பேசி அப்புறமா தான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். ஸோ நான் யூஸ் பண்ணியிருக்க முன்னாடி யூஸ் பண்ண ஸ்கின் கேர்லாம் மொத்தமாக டெமாலிஷ் பண்ணிவிட்டு இப்போ புதுசாக ஒரு ஸ்கின் கேர் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதெல்லாம் இப்போ வாங்க போகிறேன். அதுக்கான ஷாப்பிங் விளாக் தான் இது. ரொம்ப பேசிகிட்டே இருக்காமல் நம்ம விளாக்குள்ளே போகிறோம். மறக்காமல் என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தான் இன்றைக்கான என்னோடய அவுட்ஃபிட்டு. ஒரு டிஷர்ட், ஒரு பேகி பேண்ட், எனக்கு லூஸாக இருந்தால் தான் பிடிக்கும், ஒரு கேப்பு, வெளியே வந்து கொஞ்சம் வெயிலாக இருக்குது, அண்டு என்னோடய புக்ஸ் எதுக்குன்னா நான் போகிற வேலை படிச்சுட்டே போவேன். அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதான். இந்த கடையில் செக் அவுட் பண்ணுவோம். இங்கே ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நான் ப்ரைஸ் பார்த்து தான் எடுப்பேன். ஸோ இந்த கடையில் செக் அவுட் பண்ணிவிட்டு அப்புறமா இன்னொரு கடைக்கு போகலாம். அதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே இருக்கும். என்ன வேணுமோ வீட்டுக்கு தேவையான எல்லாமே கிடைக்கும். ப்ரைஸ் வந்து ரொம்ப சீப்பாகவே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஷாம்புலேயே மூச்சிட முடியாத அளவுக்கு வெரைட்டி வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் மினியேச்சர், அந்த ஷாம்பூஸோட மினியேச்சர்ஸ்லாம் இங்கே இருக்கும். நிறையா அந்த கொரியன் ஸ்கின் கேர்லாம் நீங்கள் இங்கே பார்க்கலாம். நம்ம ஊரில் எப்படி இந்த டிமார்ட், அதுக்கப்புறம் ரிலையன்ஸ் அந்த மாதிரியோ அதே மாதிரி தான் இங்கே இந்த நார்மல்ன்ற ஒரு கடை. இங்கே எல்லாமே கிடைக்கும். விலை ரொம்ப கம்மியாகவே கிடைக்கும். நான் மேக்ஸிமம் இதான் ப்ரிஃபர் பண்ணுவேன். நான் 4-5 கடை ஏறி இறங்கிட்டு எதில் ப்ரைஸ் கம்மியாக இருக்கோ அதுதான் பார்த்து வாங்குவேன். இங்கே கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக இருந்துச்சு. ப்ளஸ் இங்கே நிறைய இந்த கொரியன் ஸ்கின் கேர் ப்ராடக்ட் நிறையா இருந்துச்சு. இங்கே இருக்க அந்த அனுவா அப்படின்ற பிராண்ட் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அண்ட் வந்து இந்த ஸ்னெயில் மியூசியம்னு ஏதோ சொல்லுவாங்கள்ல, அதுவும் இங்கே வந்து பயங்கர ஃபேமஸ், செம்ம ட்ரெண்டிங்காக போய்ட்டுருக்கு. அதெல்லாம் இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க. நான் இதுலேருந்து ஒரு 4 மட்டும் எடுத்து வீட்டுக்கு கிளம்பிட்டேன். சரியான டீஹைட்ரேஷனாக இருக்குது. அதனால் நான் இது ஒரு 2 வாங்கி போட்டுக்கலாம்னு யோசிக்கிறேன். இதுவும் நல்லாயிருக்கும். அண்டு இதுவும் நல்லாயிருக்கும். இதெல்லாம் அதோட வெரைட்டிஸ். அதே வந்து உங்களுக்கு சாக்லேட் வெரைட்டிஸு நிறைய சாக்லேட்ஸ் இருக்கும். நான் இங்கேருந்து அப்படியே மெடிக்கல் போயிட்டேன். சரி மெடிக்கலில் எதுவும் ரேட் கம்மியாக இருக்கா அப்படின்னு பார்க்கலான்னு போனேன். அங்கேயே ஸ்கின் கேர் எல்லாமே கிடைக்கும். ஸோ அதை முடிச்சுட்டு இன்னொரு கடைக்கு H&M போயிருந்தேன். பிராண்டு. ஸோ இதில் நான் பார்த்தேன், இது எதுவுமே எனக்கு செட் ஆகிற மாதிரி தோணல. அதனால் நான் இப்போ நார்மலில் போய் செக் பண்ண போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா H&Mல வந்து ஆர்டினரி பிராண்ட் வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்கும். அதே மாதிரி இது எவ்வளோ என்ன மாதிரியான இதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் கீழே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. என்னோட டாக்டர் வந்து இதுதான் யூஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. நைட்டில் இது யூஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் பிக்மெண்டேஷன் குறையும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு நான் உங்கள்கிட்ட எப்படி இருக்குது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். மேக்ஸிமம் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிவிட்டு வாங்குறது தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். நம்ம பாட்டுக்கு ஏதாச்சும் நம்ம மூஞ்சில் போட்டு மூஞ்சில் ஏதாச்சும் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளால சேஞ்ச் பண்ணவே முடியாது. ஸோ டாக்டர்
டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிவிட்டு இது ஓகேவா பெஸ்ட்டா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் வாங்குங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸ்கின் கேர் தான் வந்து இப்போதைக்கு வந்து ஓகே ஆச்சு. ஸோ அதை மட்டும் வாங்கிட்டு அதுவே வந்து நம்ம ஊர் காசுக்கு 10,000 ரூபா ஆகிடுச்சு. கஷ்டம்தான், என்ன பண்ணுறது, இதெல்லாம் போகணுமே. ஸோ அப்படியே நான் வந்து அடுத்த ஸ்டோர் நோக்கி போயிட்டுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் ஆச்சு படுத்தா தான் சரிப்பட்டு வருவேன்னு நினைக்கிறேன். எனக்கு பசி வேறு வந்துருச்சு. நான் காலைல வந்து 2 தோசை சாப்பிட்டு கிளம்புனேன். ஸோ செம்மையாக பசி வந்துருச்சு. அதனால் நான் வந்து இந்த சப்வேல வந்து ஒரு சப் ஒன்று வாங்கிட்டேன். ஸோ அதை வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு கொஞ்சோண்டு இந்த ஜூஸை குடிச்சிட்டு அப்படியே கட்டையாக சாத்தினா தான் சரிப்பட்டு வரும்னு நினைக்கிறேன். இந்த சப்பு தான் ஃபஸ்ட்டு நான் சாப்பிட்றேன். எனக்கு ரொம்ப டயர்டாயிடுச்சு. நான் இப்போ தான் வந்து என்னோடய இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ தான் வந்து அப்பாடா அப்படின்னு உட்காரேன். ரொம்ப டயர்டாக இருக்குது. ஸோ இதுக்கு மேலே என்னால் வீடியோ எடுக்க முடியுமான்னு சத்தியமாக தெரில. நான் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்றத ஒரு தனியாக ஒரு vlog மாதிரி போடுறேன். லைக் தனியாக ஒரு ஹால் மாதிரி போடுறேன். என்னெல்லாம் வாங்கினேன், எப்படிலாம் இருந்துச்சு அப்படின்றத ஒரு தனி ஹால் போடுறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன மாதிரி வீடியோ இங்கே போட்டால் நல்லாயிருக்கும், என்ன மாதிரியெல்லாம் நான் போட்டால் உங்களுக்கு ஓகேவாக இருக்கும் அப்படின்றதே கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதை விட பெஸ்ட்டான வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். அண்டில் தென் பாய்.